ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மூணார் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த மூணார் ட்ரிப்பை மூணாக பிரித்து 3 வீலாக நான் போட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மூணார் ட்ரிப்பு ரொம்பவுமே சூப்பர் ஜாலியாக இருந்துச்சுங்க. அதோடு கூட கொஞ்சம் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போனது மான்சூன் டைம். ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ரூட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேனியில் கட் எடுத்து அப்படியே போடி ரோடு இல்லைனா மூணார் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மலையில் 17 ஏர்பின் பென்ஸ் அப்படியே கர்வாக போகும். அதில் ஒரு ஏர்பின் பென்லேருந்து எடுத்த இந்த வியூ தான் ரொம்பவும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. இது நம்ம மிடில் ஒரு 4-5 இருந்து எடுத்தது. அப்படியே நம்ம டாப்பில் போய் பார்த்தோன்னா பாருங்கள், இதுதான் டாப் வியூ. இங்கேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட் மிஸ்டாகவே தெரியும். இது பேர் டாப் வியூன்னு சொல்லுவாங்க. இது நம்ம அந்த 17 ஏர்பின்ஸ் தாண்டி கடைசியாக நின்று எடுக்கிற ஒரு வீடியோ தான். ரொம்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கொஞ்சம் உள்ளே என்ட்ரு ஆனோம்னா செங்குளம் போட்டிங் சென்டர் போயிடலாம். செங்குளம் போட்டிங் சென்டரில் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் நம்ம கேஷாக பே பண்ண முடியாது. நம்ம ஸ்கேன் அண்ட் பே தான் பண்ணணும். நெட் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் அவங்களே நம்மளுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நிறைய வாட்டர் ரைட்ஸ் இருக்கும். பெடல் போட்டிங்கு, ஸ்பீட் போட்டுலாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ரைடு வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி திரும்ப அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். பே பண்ணி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தாக தான் இருக்கும். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான காம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. வாட்டர் ரைட்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மூணார் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம். ஸோ இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், நட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஸோ நம்ம இந்த டிக்கெட்டை நம்ம உள்ளே எடுத்துட்டோம்னா உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற ஒரு வீடியோ 2 மினிட்ஸில் காட்டியிருப்பாங்க. அதை முடிச்சு நம்ம அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும். நம்ம அதை ஃப்ரீயாக நம்ம டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம். அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸில் பார்த்திங்கன்னா தைலம், கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எது வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த மூணார் ட்ரிப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிப்லைன் தான். இந்த ஜிப்லைன்றது பார்த்திங்கன்னா அந்த கேபிள் மாதிரி போகுது பார்த்திங்களா, அதில் நம்ம தொங்கிக்கிட்டே நம்ம போவோம். இந்த இடத்துலேருந்து அந்த கடைசியாக தருது பார்த்திங்களா மூலையில், அங்கே வரையும் போயிட்டு திரும்ப நம்ம அப்படியே நம்ம ரிட்டர்ன் வருவோம். 2-3 ஜிப்லைன்ஸ் இருக்குது மூணாரில். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகும். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போகும். இது பார்க்குறத விட பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது நல்லாவே டீப்பாக தெரியும். நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷன். ரொம்பவும் நான் என்ஜாய் பண்ணேன். ஜிப்லைன் ரைட் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்த்தது இந்த கல்லர் ஃபால்ஸ். ரொம்பவும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருந்துருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்ஜுக்கு நடுவில் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பிரிட்ஜில் நம்ம நின்று பார்க்கும்போது 2 சைடு வியூ நம்ம பார்க்க முடியும். இதோட கூட சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரிஸாக, நல்ல பச்சை பசேல்னு ஒரு காமான ஒரு என்வாயன்மெண்ட்டாக ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் கூட்டுற அந்த சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அதோட கூட என்வாயன்மெண்ட்டே ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் இந்த மாதிரி நம்ம க்ரீனரிஸ் பார்க்கும்போது அப்படி இந்த ஃபால்ஸை ரசிக்கும் போது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அதோட கூட நம்ம பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜ் நடுவில் தான் நான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணி ஃபால்ஸ் மாறி போயிட்டுருக்கோம். அதோடு கூட நம்ம அந்த பிரிட்ஜில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பஸ் இல்லை லாரிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரிட்ஜ் கொஞ்சம் ஷேக் ஆகும். ரொம்ப ஷேக் ஆகாது, லைட்டாக ஷேக் ஆகும். நம்ம அந்த அதிர்வை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இந்த க்ரீனரிஸ்லாம் ரசிச்சுட்டு இந்த ஃபால்ஸ் சவுண்டெல்லாம் அப்படியே கேட்டு நல்லா என்வாயன்மெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம். அடுத்து நம்ம போன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கரடிப்பாரா வியூ பாயிண்ட். ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக இந்த பிளேஸில் கரடிகள் அதிகமாக விசிட் பண்ணும், ஃப்ரீக்வெண்ட்டாக வருன்றதுனால இதுக்கு கரடிப்பாரா வியூ பாயிண்ட்னு பேர் வச்சுருக்கிறதா அங்கே இருக்கவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு. அதோடு கூட இந்த சீனரிஸ்லாம் நீங்கள் பாருங்களேன். அப்படியே நம்ம நேரில் பார்க்கும்போது அப்படி என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதோடு கூட இந்த குரங்கு சேட்டைகள்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். அந்த குட்டி குரங்கு, தாய் குரங்குலாம் நல்லா சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே அந்த ஜில்லுன்னு இந்த என்வரன்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம்னா நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்டோட நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்தோங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸை முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா 2nd மைல் வியூ பாயிண்ட். ஸோ இதான் அந்த பிளேஸு. மழை லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் மழை சாரல், இன்னொரு பக்கம் கண்ணுக்கு குளிர்ச்சி, அந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்குற ஒரு லொக்கேஷன். அண்ட் என்வாயன்மெண்ட் நல்ல ஒரு கூல் ப்ரீஸ் அண்ட் சில்லுன்னு ஒரு கூல் ஏர் நம்ம மேலே படும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு இந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம தலையில் தலப்பாக கட்டி விட்டு அதோட இந்த செடியெல்லாம் ப்ளக் பண்ணுற மாதிரி ஒரு கூட கொடுத்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைட் சீயிங் முடிச்சு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டோம். ஸோ நம்ம வழி பார்த்திங்கன்னா கேப் ரோட்லேருந்து நம்ம வரல. கேப் ரோடு தான் ஆக்சுவலாக மூணாருக்கு வரக்கூடிய ஆக்சுவல் ரூட்டு. பட் மழையின் காரணமாக நிறைய பாறைகள்லாம் விழுந்து வழியிலே உடஞ்சி கிடந்துச்சு. அதனால் அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக.
அடுத்ததாக இதுதான் வந்து நம்ம தங்கியிருந்த ரூமு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ நம்மளுக்கு வந்து கிடச்சிது. இந்த ஹோட்டலில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடச்சிது. அதோட இவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட கூட ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டல், ஹீட்டரு, டிவி, வாஷிங் மிஷின் கூட இருந்துச்சு. குஷன்னு, ரெக்லைனர் சோஃபான்னு இந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து அப்படியே இருட்டுருச்சு. டே 1 வீலாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்துக்கு வருகிற நாட்களில் டே 2 அண்ட் டே 3 வீலாக் நான் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.